வணக்கம். 2025ஓட கடைசி ஈவினிங்ல இருக்கோம். ஸோ என்ன பேசலாம், என்ன பேச வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. என்ன டேக்அவே எடுத்துக்கிட்டோம், என்ன டேக்அவே வந்து நம்ம கொண்டு போக போறோம், என்னத்த வந்து நம்ம இங்கேயே விட்டு போக போறோம். அ பெண் சுதந்திரத்த பத்தி பேசணும் அப்படிங்கிறது. 2025 முடியுது. 2026ல பெண் சுதந்திரம் எப்படி இருக்கு? ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா, அ எங்க அம்மாவுலேருந்து ஆரம்பிக்கலாமே. எங்க அம்மா வந்து என்ன அப்படின்னா, ம் இப்ப எல்லாரோட அம்மாங்களுக்குமே நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது, எல்லாரோட அம்மாவுமே இத வந்து யோசிப்பாங்கங்கிறத தாண்டி, நம்மளுக்காக எல்லாமே செஞ்சிருப்பாங்க. முக்கியமான விஷயம் ஒரு விஷயமா போலாம். விஷயம் தோசை. நம்மளுக்காக லட்சக்கணக்கான தோசை மிகைப்படுத்துறேன்னு சொல்லல. ஆனா வந்து அவ்ளோ ஆயிரக்கணக்கான தோசைகள் வந்து சுட்டுக் குடுத்துருப்பாங்க. ஆ நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, அம்மாவுக்கு வந்து தோசை சுட்டுக் குடுக்கணும். அப்பாவுக்கு வந்து தோசை சுட்டுக் குடுக்கணும். இதுல என்ன வந்து பெருமையா பேசுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நான் நெறைய எங்க அம்மாவுக்கும், எங்க அப்பாவுக்கும் வந்து நான் நெறைய தோசை சுட்டுக் குடுப்பேன். அது மாரி என்னோட நண்பன் வந்திருக்கான். அவனும் வந்து என்ன அப்டின்னா, அவங்க வீட்ல அவனும் சமைப்பான். அவன் பேர் வந்து என்ன அப்டின்னா, என்னோட பங்காளி சின்ன வயசுலேருந்தே ஒரு 25 வருஷம் அப்படியே வந்து ஒண்ணா 25 வருஷத்துக்கு மேல ஒண்ணா வளர்ந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து 30 இயர்ஸ் வந்து கடந்ததுனால சொல்றேன். அவனும் வந்து தோசை சுட்டு குடுப்பான். அவனோட பேர் வந்து கார்த்தி. விஷயம் தோசை. இன்னொரு விஷயம் 2வது விஷயம் தோசையிலிருந்து சுதந்திரத்த வந்து நம்மளோட அம்மாக்களுக்கு வந்து நம்ம வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. நான் அதிகமா வந்து அம்மாவுக்கு வந்து தோசை சுட்டு குடுப்பேன். அப்பாவுக்கு வந்து தோசை சுட்டு குடுப்பேன். சிங்கிள் சைல்டா இருக்கிறதுனால இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா 2வது விஷயம், என்கிட்ட வந்து எங்க அம்மா பேசும்போது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, "நான் உங்களெல்லாம் எதிர்பார்த்து தானடா இருக்கேன்." அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து எங்க அம்மா சொல்லும்போது, அப்ப எங்க அம்மாவுக்கான சுதந்திரம் வந்து இல்லையோ அப்படின்னு தான் வந்து என்கிட்ட வந்து கேள்வி வந்து உள்ளுக்குள்ளாரயே இருந்துட்டே இருந்தது. இத எல்லாரோட அம்மாக்களும் ஒருவேளை சந்திக்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயமும் என்ட்ட இருந்தது. எங்க அம்மா கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேணாம்மா கோயிலுக்கு போ வேணாம். தட் மீன்ஸ் ஃபங்ஷன் வந்து இருக்கிற நேரத்துல வந்து ரொம்ப நெரிசலா இருக்கும். அந்த நேரத்துல போ வேணாம். நீங்க அப்ப போ வேணாம். நம்ம வந்து அப்புறம் போலாம். அவங்க ஆசைகள, அவங்களோட சுதந்திர தனி மனித சுதந்திரத்த நான் வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இருக்கு. மாரி என்ன அப்படின்னா, இத கடந்து வந்துட்டே இருக்கோம். இந்த விஷயத்துல தான் நான் பார்த்தேன், யோசிச்சேன். அப்போ என்னோட அம்மா வந்து நான் வந்து ஏதோ அவங்களோட சுதந்திரத்த வந்து நான் வந்து தலையிடணும். நான் வளர்ந்துட்டேன் அல்லது வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு. படிச்சவனா இருந்தா நீ வந்து அவங்களோட சுதந்திரத்த நீ வந்து அ உற்று நோக்க தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட சுதந்திர காற்ற அவங்க சுவாசிக்கிறதுக்கு வந்து நீயும் கூட நிக்கணும்ல. அனுமதிக்குங்கிறது சொல்றது வந்து தவறான வார்த்தை. அவங்களும் வந்து எல்லா அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கவங்களுக்குன்னு தனி மனித உரிமை. தட் மீன்ஸ் தனி மனித உரிமை மீன்ஸ் தனி மனித சுதந்திரங்கிறது இருக்கு செய்யுது. அத வந்து நம்ம வந்து அவங்க கூடயும் வந்து அவங்க சுதந்திர காட்டுல வந்து நம்மளும் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 3வது வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அப்பா, அம்மாவுக்கு வந்து அப்பா, அம்மாவோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட சுதந்திரமான விஷயங்கள வந்து நம்ம வந்து அவங்க கூட இருந்துகிட்டு, அவங்க ரசிக்கிறத நம்மளும் வந்து ரசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. எப்பவுமே வந்து அதான் வெற்று குடமாக இருந்தால் தானே அதுல வந்து ஏதாச்சும் நிரப்ப முடியும். காலியான குடத்துல தானே நம்மளால வந்து நிரப்ப முடியும்.